வார்த்தையானது இனிமையாக பலமாய் வரட்டும். அந்த வார்த்தை ஒவ்வொருவர்களும் 100% வீதம் பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமென் ஆமென். அது நாமது மகிமையுண்டாகட்டும். இந்த வருடத்துடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் சில நாள்ல ஒரு புதிய வருடத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிப்போம். 2025 வருடத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதின்படியே இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு உறுப்பாகிலும் அழிந்து போகாமல் எல்லா வார்த்தைகளும் அப்படியே சொன்ன வண்ணமாகவே நிறைவேறி வருகிறதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், மரணங்கள் எப்படி எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு, பிளைட்ஸ் பாருங்க, எத்தனை பிளைட்ல எத்தனை சேதங்கள், எத்தனை பிளைட் கீழே விழுது, உடையுது, சாகுது. தென்கொரியாவில் கூட இல்லையா, நேற்றைய தினத்துல கிட்டத்தட்ட 175-180 பேர் அந்த பிளைட் அப்படியே உடைந்து நொறுங்கி எல்லாம் எரிஞ்சு போகுது. அவ்வளவு பேர் செத்துடலாம். அதுக்கு முதல் ஒரு பிளைட் விழுந்து நொறுங்கி போகுது. கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டதின்படி எல்லா ஜனங்களுக்கும் ஒரு கலக்கம், மரண பயம், எல்லா பக்கத்திலும் ஏதோ ஒரு விதத்தில் அழிவு. வேதத்தில் சொல்லப்பட்டதின்படி அத்தனை காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்க ஒரு கூட்டத்தார் மாத்திரம் கர்த்தருக்குள்ளே அவர்கள் கம்பீரமாய் சந்தோஷித்து பாடி மகிழ்ந்து துதித்து கர்த்தருடைய வருகை அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் ஆமென். நீங்க அவளோடு எதிர்பார்க்கிற ஜனங்களா இருந்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் வருகையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு தவிப்பு, என் தெய்வமே இயேசுவே, நீ எப்ப வருவி, நீ எப்ப வருவி, நீ எப்ப வர போகிறீர், நீ எப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போக போகிறீர், எப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போக போகிறீர், அவர்களுக்கு ஒரு தவிப்பு காணப்படும். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார். 2025 வருஷம் சிலருக்கு மகிழ்ச்சியான இன்பமான வருஷமா இருக்கும். நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன் 2025 இயேசு வந்துருவார். நான் நினைக்கிறேன், பைபிள்ல சொல்லல, என்னுடைய எதிர்பார்ப்பு நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது 2025 இயேசு வந்துருவாரோ. உண்மையா வந்தா நல்லம், போய் சேர்ந்துருந்தா மாட்டேன். அந்த மறுரூபம் ஆகிடுவேன் நம்பிக்கையுள்ள மொத்தம் ஆமேன் ஆமேன்னு சொல்லிக்கொண்டு அப்படி உங்களோட முகத்துல அந்த 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 உண்மையா வந்துருவாரா அப்படின்னு கேட்கிற மாதிரி எனக்கு இருக்கு. உண்மையா இயேசு வந்துருவாரா? சொன்ன வண்ணமாய் வருவார். ஆனா 2025 வந்தா ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. சாஃபியா, 2025 இயேசு வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன அப்படிப்பட்ட சம்பவங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குது. வேதத்தில் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். நேரம் இல்லை, எடுத்தவங்க சீக்கிரமா வாசித்து உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க எல்லாம் இப்படிதான் இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் இருக்கிற வண்ணமாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? அவர் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் பொழுது அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவரை போலவே மாற்றப்பட்டு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்பட்டு அவரோடு கூட நாம் எல்லாரும் பறந்து நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம்.
தேவனுடைய ஜனமே, இப்ப எப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆகிலும் நம்முடைய இயேசு மத்தியானத்தில் வெளிப்பட்டு எங்களை கூட்டிக் கொண்டு போக வரும் பொழுது சாதாரணமான இருக்கிற வண்ணமா, இப்படி இருக்கிற வண்ணமா இல்ல, அவரை போல மாறி, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவரை தரிசிப்போம். அவரை போல மாறிடுவோம். இப்ப நாங்க இப்படி எல்லாம் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போமோ நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கு, இயேசுவை சந்திக்கிறவங்க இப்ப இருக்கிற வண்ணமா இல்ல, இயேசுவை போல மாறினால் தான் அவரை பார்க்கலாம், தரிசிக்கலாம். இதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார் தெரியுமா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள் சீக்கிரமாக. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும். நான் வாசித்தோம் என்னது? முதலாவது வாசித்தோம் என்னது? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றப்படணும், அவரை போல மாறணும். அவரை போல எப்படி மாறுவது? அப்ப கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டும். 25ஆம் தேதி எத்தனையோ பேர் கோலாகலமாக கிறிஸ்துமஸ் சொல்லி கொண்டாடி வேதத்துல இல்லாத ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு வந்து சிலர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை பற்றி நான் கதைக்க விரும்பல. பைபிள்ல இல்லாத ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, சந்தோஷம். வேதத்திலிருந்து ஒன்ன கூட்டினாலும் சபிக்கப்பட்டவன், ஒன்ன குறைஞ்சாலும் சபிக்கப்பட்டவன், ஒன்ன சேர்த்தாலும் சபிக்கப்பட்டவன். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. வேதத்துல டிசம்பர் 25 இயேசு பிறந்தாருன்னு இல்ல, அப்படிதானே? சரியா நான் சொல்றது? ஆசா சரியா சொல்றது இருக்கா? அப்படி டிசம்பர் 25 பிறந்தாருன்னு இருக்கா? சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, இருக்கா? இல்ல. அப்ப இல்லாத தானே நம்ம செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். புது உடுப்பு என்ன, அன்னை நாள்ல கொண்டாட்டம் என்ன, அந்த நாள்ல போத்தல் என்ன, ஏதோ ஏதோ செஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நான் அதை பற்றி இப்ப கதைக்க விரும்பல. ஆனா கிறிஸ்து பிறந்தது உண்மை. டிசம்பர் 25 இல்ல, டிசம்பர் 25 இல்ல, ஆனா கிறிஸ்து இந்த பூமியில அவதரித்தது, பிறந்தது உண்மை. பிரியமான தேவ பிள்ளைகளே, வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நமக்குள்ள பிறக்கணும். இயேசுவை போல மாறணும்னு சொன்னா, இயேசு நமக்குள்ள பிறந்தாதானே அவர் பிறகு வளர்ந்து அவரை போல நாங்க மாறலாம். உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறோம். வேதனை சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு வலி பிள்ளை பெற்றிருக்கிறது தான் சொல்லுவாங்க. பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும், நீங்க கிறிஸ்துவ போல மாறணும். எப்படியாவது நீங்க எல்லாரும் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை போலவே மாறி அவரை தரிசிக்கணும். அதற்காக கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்து உருவாகணும்னு சொல்லி கற்ப வேதனை பண்ணுகிற வலியில பெரிய ஒரு வலி அனுபவிக்கிற உங்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கணும், கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். அப்பதான் அவரை போல நாங்க மாறலாம். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னா என்ன செய்யணும், என்ன தேவை? நேரம் இல்லை, மிகவும் விரைவா நான் அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்து முதலாவது நமக்குள்ள பிறக்க வேண்டுமானால், சரி, இயேசு கிறிஸ்து யார் இடத்துல பிறந்தார்? சின்ன பிள்ளைகள் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. ஏசப்பா யார் இடத்துல பிறந்தாரு? ஏசப்பா அம்மான பேர் என்ன தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. சின்ன பிள்ளைகள் கை வைத்துங்க. ஏசப்பா அம்மான பேர் என்ன? அகித். இயேசுவோட அம்மான பேர் என்னது? மரியா. இயேசுவோட அம்மான பேர் என்னது? மரியா. மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தார். இப்ப மரியாளுக்குள்ள இயேசு உருவாகணும். பாருங்க, மரியாளுக்குள்ள இயேசு உருவாகி இயேசுவை பெற்றெடுக்க, இயேசுவை கற்பம் தரிக்க, இயேசு அவளுக்குள்ள உருவாக, அவளுக்குள்ள காணப்பட்ட விசேஷம் என்ன? இது நம்முடைய வாழ்க்கையில இருந்தா அதி சீக்கிரமா நாங்களும் கிறிஸ்துவை போல மாறி
இயேசுவை சந்திக்கலாம். நேரம் இல்ல, சீக்கிரமா வாசிப்போம். வாசிகள் லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிகள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 1:27 என்ன வாசகம் பரவாயில்ல, சீக்கிரமா வாசிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பாருங்க, யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவதூதன் போகிறான். இதுதான் முதலாவது தகுதி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இயேசுவின் வரைக்கும் போக முடியாது. அது உங்களுக்கு தெரியும் தானே? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சொற்ப அளவு, ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கொஞ்சம் பேர் அவங்க தான் இயேசுவின் வரைக்கும் போக போறாங்க. பந்தய சாலையில் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார். பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள போகிறது ஒரு ஆள் தான். யார் பெற்றுக் கொள்ள போகிறார்களோ அவர்கள் பாக்கியவான். இயேசுவின் வருகையில இயேசுவோடு கூட போகிறவங்க உண்மையாகவே அவர்களை போல இந்த உலகத்தில நித்தியத்தில கொடுத்து வச்சவங்க பாக்கியசாலி யார்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்ட, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். முதலாவது, கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாக நாம் நியமிக்கப்பட வேண்டும். என்னது? நாம் நியமிக்கப்பட வேண்டும். அதை நான் சொன்னேன். பந்தய சாலையில் நிறைய பேர் வருவாங்க. பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளப்படுவது ஒருவர் தான். நியமிக்கப்பட வேண்டும். பாருங்க, புதிதாக திருமணமாக போறவங்களுக்கு இவருக்கு இன்னார் நியமிச்சு வைப்பாங்க இல்லையா? இவருக்கு இன்னார் தான் சொல்லி என்ன செய்வாங்க? நியமித்து வைப்பாங்க. அதனாலதான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த நியமிக்கப்பட்டதை குறித்து அழகாக சொல்கிறார். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரண்டாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். பவுல் பாருங்க எவ்வளவு தெளிவா சொன்னாரு. கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன். உங்களை நியமித்து, அதாவது யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதாவது யார் யாரெல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள தான் கிறிஸ்து உருவாகுவார். ஆமென். இப்ப நானும் நீங்களும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? எப்படி இதை அறிந்து கொள்றது? நானும் நீங்களும் இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா? நியமிக்கப்பட்ட பாத்திரமா? எங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து எங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறாரா? அது இன்னும் உருவாகலையா? அல்லது உருவாகி அவர் பிறந்து எங்களுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறாரா? இது ஒரு கேள்வி. மெய்யாகவே கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம் தெரியுமா? எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அந்த 2ஆம் வசனத்துக்கு அடுத்து 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கும் பொழுது, ஆயிலும் சர்ப்பமாவது தந்திரம் உள்ளது, அது ஏவாளுடைய மனதை கெடுத்தது, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளக்கப்படும் என்று நான் பயந்திருக்கிறேன். தெரிந்தெடுக்கப்பட்ட
தெரிந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட பாத்திரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் உண்மையிலே நிலை நிற்கும், கிறிஸ்துவின் சத்தியத்திலே நிலை நிற்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பக்கத்துல இயேசு வேணும், இன்னொரு பக்கத்துல உலகம் வேணும். தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்தவங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. ஆனபடினால தள்ளி இருங்க கதைக்காதீங்க. ஆனபடினால வேதம் தெளிவாய் சொல்கிறது, ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று நீ சூடாயிரு, இல்லாட்டி நீ குளிராயிரு. வெது வெதுப்பா இருக்காத இருந்தா நான் வாந்தி பண்ணி போகிறேன். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம் தெரியுமா? தேவனாலே கர்த்தருக்கு நியமிக்கப்பட்ட, ஜோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் புருஷனுக்காக நான் நீங்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாங்கள் கிறிஸ்துவுக்காகவே வாழுகிறவர்களா இருப்போம். ஏசப்பா மட்டும்தான். ஒரு பாடல் பாடுவாங்க, என்னது? இயேசுவுக்காக ஜீவிப்பேனா, என்ன வந்தாலும் அஞ்சிடேனா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவே, இயேசுவுக்காக ஜீவிப்பேனா. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான, தேவனாலே நியமிக்கப்பட்டதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்து கொள்கிற, தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் சத்தியத்திலே கிறிஸ்துவுக்காகவே நிலைநிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள். உலகத்தை நம்மளோட உலகத்துக்கு பின்னால ஓடுறது, உலக நாகரிகங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், உலக சித்திரங்களோட அங்க எங்களுடைய மனம் தாவுறது. அப்படி இல்லைன்னு சொன்னா உலகத்தை எப்படி பிரியப்படுத்த விருப்பமோ அப்படி பிரியப்படுத்த உலகத்துக்கு ஓடுறது. பிறகு ஜெபம் ஓடி வந்து சோத்திரம் 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 சோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மரியாள் தேவனாலே நியமிக்கப்பட்ட பாத்திரம். பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்காக உங்களை நான் நியமித்திருக்கிறேன், கற்புள்ள கன்னிகையாக நியமித்திருக்கிறேன். மரியாள் கற்புள்ள கன்னிகையாக யோசேப்பு நியமிக்கப்பட்டார். கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்காக என்னை உங்களையும் பரிசுத்த பவுல் சொல்கிறார் நியமித்திருக்கிறேன் என்று சொல்லி, அவராலே நியமிக்கப்பட்டவர்களா இருந்தால், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால், முதலாவது அடையாளம் கிறிஸ்துவுக்காக மட்டும்தான் வாழ்வோம், இயேசுவுக்காக மட்டும்தான் வாழ்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துக்கம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன தான் நமக்கு விரோதமாய் வந்தாலும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எந்த ஒரு காரியமும் என்னையும் உங்களையும் பிரிக்காது. அப்படி பிரிக்காத தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்கள். நிதானித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, பரிசோதித்து பாருங்க. தேவனாலே நியமிக்கப்பட்டவனாய், நியமிக்கப்பட்டவளாய் இந்த இடத்திலே நான் இருக்கிறேனா? அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவ வேணும், உலகம் வேணும். அப்படிப்பட்ட ஜீவியம் வாழுகிறவர்கள் ஒரு நாளும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல. நான் சீக்கிரமாக அடுத்த காரியத்துக்கு போகிறேன். இரண்டாவது காரியம், லூக்கா 1:28 வாசிக்கிறதான பொழுது அந்த இடத்துல ஒரு விசேஷமான காரியம், கிறிஸ்து நமக்குள்ள உருவாக வேண்டுமானால் மிகவும் தேவையான இன்னும் ஒரு காரியம் வாசிங்க. லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். போதும், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதுதான் இரண்டாவது அனுபவம். கிறிஸ்து நமக்குள்ள உருவாக சொன்னா எங்களுடைய சொந்த பலத்தினால் அது முடியாது. சிலர் நினைக்கிறாங்க, என்னுடைய சொந்த பலத்துல, சொந்த திறமையில, சொந்த தாளத்துல எனக்கு இருக்கிறதான முயற்சியை வைத்து கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்கலாம் என்று நினைக்கிறாங்க. சொந்த பலத்தினால் இயேசுவை போல மாறலாம் என்று நினைக்கிறாங்க.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னா, கிறிஸ்துவ போல நாங்க மாறணும்னா தேவையானது கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேர் கிருபையில வாழ்றீங்க? எத்தனை பேர் கிருபையில வாழ்றீங்க? எத்தனை பேர் கிருபையை பெற்று வாழ்றீங்க? எத்தனை பேர் கிருபையை பெற்று வாழ்றீங்க? ஆமென். சரி, கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும்னு சொன்னா கிருபை நமக்கு வேணும். இந்த கிருபையை நாங்க எப்படி பெற்றுக்கொள்றது? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த கிருபையை நாங்க எப்படி பெற்றுக்கொள்றது? கடையில வாங்கலாமா? 1 கிலோ 2 கிலோ வாங்கலாமா? ஹோல்சேல் கடையில வாங்கலாமா? கிருபை எங்க பெறுறது? ரேகா எங்க? செலவுலையா? எங்க? ஹோட்டல்லையா? எங்க வாங்குறது கிருபையை? ஆண்டவருடைய சமூகத்துல. கிருபையை நீங்க எப்படி பெற்றுக்கொள்றீங்க? நீங்க சொன்னீங்க தானே, கிருபையில தான் நான் நினைக்கிறேன், கிருபையில தான் வாழ்றோம். கிருபை எப்படி பெற்றுக்கொள்றீங்க சொல்லுங்க பாப்போம். உண்மையா நீங்க கிருபையில வாழ்றீங்களா இல்லையான்னு பாப்போம். ஜெபத்தினால. வேற? கீழ்ப்படிஞ்சு. வேற? சரி, 3 காரியம் உங்களுக்கு சொல்லித்தாரு. நேரம் இல்ல, 3 காரியம் உங்களுக்கு சொல்லித்தாரு. முதலாவது 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த தாழ்மையை குறித்து நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு அதிகமா பேசி இருக்கிறேன். நான் திரும்ப உங்களுக்கு இந்த தாழ்மையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தாழ்மை அதை நான் 2ஆ பிரிப்பேன். இந்த தாழ்மையை 2 பகுதியாக நான் பிரிச்சுடுவேன். ஒன்று, எங்களை நாங்களே தாழ்த்திக் கொள்ளுவது. ஒரு ஆயக்காரங்க பரிசேயர் 2 பேர் ஆலயத்தில் ஜெபிக்க போறாங்க. ஆயக்காரன் என்ன செய்யறான்? ஆயக்காரன், இதே லூக்கால தான் சொல்லப்படுது. ஆயக்காரன் என்ன செய்யறான்? அவன் தூரத்தில் நின்று, இல்ல அவன் எப்படி ஜெபிக்கிறான் சொல்லுங்க? ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? பதினெட்டாம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்காதீங்க. 2 பேர் பாருங்க ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயர் தூரத்துல இருந்து சொல்றான், நான் அவனை போனல இவனை போனல, நான் வாரத்துல 2 நாள் மாசம் இருக்கிறேன், தசமம் கொடுக்கிறேன். அவன் நம்முடைய மேன்மையை குறித்து சொல்லாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனா ஆயக்காரன் தூரத்துல நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம மார்பிலை அடிச்சு புலம்பிட்டு, பாவியாகிய என் மேல் கிருபையாயினும். இது ஒரு விதமான தாழ்மை. இதுல ஆண்டவர் சொல்றாரு, பாரு அந்த 2 பேத்துல இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான், அப்படினால அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். இது தன்னை தானே தாழ்த்தி கொள்வது. என்னது? நாங்கள் எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்வது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விட முக்கியமான ஒரு காரியம் இப்ப நான் சொல்ல போறேன். என்ன தெரியுமா? தாழ்மையில 2வது பகுதி. இதுதான் தேவை. இதை கடந்துட்டோம்னா சரி, கர்த்தர் விசேஷ கிருபையை தருவார். என்ன தெரியுமா? ஒன்று, எங்களை நாங்களே தாழ்த்துவது. 2வது, மற்றவர்களாலே தாழ்த்தப்படுவது. என்னது? மற்றவர்களால தாழ்த்தப்படுவது. அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். அந்த பாதை கூட 2021ஆம் ஆண்டு நான் போனேன். மற்றவர்களால தாழ்த்தப்படுவது கஷ்டம். இல்லாத பொல்லாததுதான் சொல்லுவாங்க. ஏதோ அவன் நேரடியா கண்ணால கண்ட மாதிரி வந்து சொல்லுவாங்க, செய்யாத செய்ய சொல்லுவாங்க. மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டு, கணையினப்படுத்தப்பட்டு, குற்றம் சாட்டப்பட்டு, பழி சுமத்தப்பட்டு, கூனி குறுகி உட்டஞ்சு, அந்த நேரத்தில் ஒரு பெருமூச்சோடு வரும் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு பெருமூச்சு. அந்த சந்தர்ப்பத்தில், அந்த வேதனை நேரத்தில்
மற்றவர்கள் அப்படியே தாழ்த்தும் பொழுது ஆண்டவரே சொல்லி அப்படியே கர்த்தருக்குள்ள மறைச்சிட்டு வாயை மூடிட்டு மௌனமா இருக்கிறோம் பாருங்க. அதுதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே விலையேறப்பட்டதான ஒரு தாழ்மை. தெய்வத்தினுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட தாழ்மை அதுதான். எங்களை தாழ்த்தி கொள்ளலாம். அதுவே நன்றி, அதுவே காரணம் கீழே விழுந்து அப்படின்னா தாழ்த்தி கொள்ளலாம். மற்றவர்களால் தாழ்த்தப்படும் பொழுது இதுதான் இயேசு மற்றவர்களால் தாழ்த்தப்பட்டார். ஆனா அதே வசனம் சொல்றது எல்லா ஆளுகளுக்கும் எல்லாரும் உயர்த்தப்பட்டார். எல்லாரும் தள்ளப்பட்ட இயேசுவை குறித்து வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. அந்த கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென் ஆமென். தள்ளப்பட்ட நிலப்படத்தில் இருக்கிறீங்களா? யாராவது அப்படியே வெறுத்துட்டாங்களா? அவளைய தள்ளப்பட்டிருக்கீங்களா? நொறுக்கப்பட்டு உடைஞ்சு போய் வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சத்தத்தை யாருமே செவி கொடுக்கிறாங்க இல்லையா? உங்களை விசாரிக்க யாருமே இல்லையா? பழி சுமத்திட்டாங்களா? செய்யாத செஞ்சேன்னு சொல்லிட்டாங்களா? கேவலமா கதைக்கிறாங்களா? தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு உருவாக்குகிற காலம் இந்த காலம். கர்த்தர் உன்னை உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு, மேலே கொண்டு போறதுக்கு, எல்லா வானிலையும் மேல உயர்த்தப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் உருவாகுவதற்கு, கிறிஸ்துவை போல உன்னை மாற்றுவதற்கு கர்த்தர் எடுக்கிற பெரிய அந்த காலம் தான் அந்த காலம். மற்றவர்களால் தாழ்த்தப்படும் பொழுது உன்னை தாழ்த்திட்டு அப்படியே மௌனமாயிரு. எதிர்த்து போராட போகாத, உன்னை நியாயத்துக்காக எதிர்த்து போராட போகாத. நீங்க தாயே நீதி, நீங்க எனக்கு நியாயம் செஞ்சா போதும், மனுஷருக்கு நியாயம் செய்ய தேவையில்லை, நான் நீதிக்காக நான் யாருக்கே ஓடி போகலாம். கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே அமர்ந்திருங்க. ஒரு நாள் வரும், கண்டிப்பா ஒரு நாள் வரும், எல்லாருடைய கண்களுக்கு காணும். சிறைச்சாலையில கிடந்த ஜோசேப் சிங்காசனத்துல கொண்டு போய் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற பொழுது அவனை தாழ்த்திய எல்லா கண்களும் கண்டது, அவனை வெறுத்த எல்லா கண்களும் கண்டது. பிரியமான தேவப்பிள்ளையே, நிச்சயமாய் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. மரியாள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றா, அதே 1ஆம் அதிகாரத்துல தான் சொல்றா, தாழ்மையை, இந்த அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அந்த தாழ்த்தப்படுதல் யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் அடுத்து பார்க்க போகிறதான காரியம். இது வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24 அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியால் கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சியம் வைத்து. லூக்கா 34 வாசிங்க. 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே. யோசிங்க, மரியாள் கிருபை பெற்றவளா இருந்ததுக்கு ஒரு காரணம் தான், தன்னை தாழ்த்தினா. அதே நேரத்தில் பாருங்க, 2வது கட்டத்தை கடக்கிறார். அவமானம். என்ன அவமானம்? புருஷனை அறிய, ஆனா கர்ப்பவதியாக போறேன். எப்படி ஆகுது? இது எப்படி சாத்தியம்? புருஷனை அறியனே, கல்யாணம் கட்டலையே, கர்ப்பவதியாய் பாபா கிடைக்க போகுதுன்னு சொன்னா ஊருலகம் என்ன சொன்னோம்? அந்த நிந்த 10 மாதம் யோசிச்சு பாருங்களேன். புள்ள பெரும் வரைக்கும் என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. ரோட்ல நடந்து போயிருக்கேலுமா, தண்ணி எடுக்க போயிருக்கேலுமா, கடைக்கு போயிருக்கேலுமா, வீதியில நடந்திருக்கிற ஏழுமா, என்னென்னலாம் பக்கத்து வீடுகளை கழிச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவில் யாரெல்லாம் என்னென்னலாம் கலைச்சிருப்பாங்க. என்ன அவமானம், என்ன நிந்தை! புருஷன் அறிய எப்படிப்பட்ட நிந்தை பாருங்க. பிரியமான தேவப்பிள்ளையே, மரியாளுக்கு அந்த தாழ்மையை பாருங்க. தன்னை தாழ்த்தியது மாத்திரமல்ல, தாழ்த்தப்பட, அவமானப்பட,
இந்த சூழ்நிலையிலும் இயேசுவுக்காகவா, இயேசுவுக்காகவா, எஸ் நான் போக ரெடி, நான் போக ரெடி. இயேசுவுக்காக அவமானப்படலாம். எத்தனையோ பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நிமித்தம் குடும்பத்தினால பயக்கப்பட்டாங்க, உறவுகளால பயக்கப்பட்டாங்க, நண்பர்களால் பயக்கப்பட்டாங்க. ஆனா மரியாள் பாருங்க, எல்லாராலும் அதாவது அவமானப்படுத்தப்பட்டாங்க. தூதன் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. நீங்களே கொஞ்சம் யோசிங்க, நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நீங்க இருக்கிற பகுதியில திருமணம் மேரேஜ் பண்ணாம, திருமணம் முடிக்காம ஒரு ஆள், ஒரு பிள்ளை திடீர்னு கற்பம் ஆயிட்டா, நீங்களே என்னென்னலாம் சொல்லுவீங்க? உங்களோட வாயே என்னென்னலாம் பேசும்? அந்த மரியாள் எப்படிப்பட்ட அவமானத்துக்குள்ளாக போனா. ஆனாலும் அந்த அடிமை தாழ்மையை, அவமானத்தை, நிந்தையை கர்த்தர் ஒரு நாள் நோக்கி பார்த்தார். இன்றைக்கு பாருங்க, அவளை மரியாதை அவமானமா படுத்தினாங்க. உலகமே போற்றுது மரியாதை, உலகமே போற்றுது. பிரியமான தேவ பிள்ளையே, அதான் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய அந்த அவமானம், உன்னுடைய நிந்தை, உன்னுடைய பணிச்சொல் அதிக நெடுகாலம் அல்ல, அதி சீக்கிரமாய் கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை பெற்றுள்ள முதலாவது காரணத்தை உங்களுக்கு சொன்னேன், தாழ்மை. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? 2ஆம் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். 2ஆம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். என்னத்துல கிருபை பெருகுமா? ஸ்தோத்திரத்தினாலே. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி, கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. நீங்க நமக்கு எப்போதும் நீ பாருங்க, அநேகருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கஷ்டம் தானே. ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். இந்த தருணத்தை நான் எனக்கு ஏற்படுத்தின அவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கு மத்தியிலே நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார். என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் பார்க்கிற காண்கிற பிரச்சனை சொல்ற எல்லாத்துக்கும் சொல்ற ஒரு மருந்து அதுதான். என்னது? ஸ்தோத்திரம் பண்ணு. வாகனம் ஓடுறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அரிசி கழுவுறீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பறக்கிற வெற்றுங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாராவது வந்து உங்களுடைய துஷந்தர இயேசுனா ஸ்தோத்திரம் பண்ணு. யாராவது உங்களை இயேசுனா ஸ்தோத்திரம் பண்ணு. யாராவது உங்களை நிந்திக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணு. குடிக்கிறீங்களா? குடிக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெற்றவனாய் நீ மாறுவாய். கிருபை உள்ளவர்களுக்குள்ளதான் கிறிஸ்து இருப்பார். கிருபை இல்லாதவங்களோட இயேசு இருக்க மாட்டார். ஏன்னா இயேசுவே கிருபை சத்தியம் நிறைந்தவர். கிருபை சத்தியம் நிறைந்தவர். கிருபை உள்ளவர்களிடத்துல தான் வாசம் பண்ணுவார். முதலாவது எங்களை தாழ்த்தணும், இரண்டாவது நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுகிறவங்களா இருக்கணும். கிருபை பெற்ற மூன்றாவது வழிதான் 147 சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 147:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் 147:11 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்து யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை கிடைக்குமா? நீங்க நம்ம காத்திருக்கிறோமா? சொல்லுங்க. எத்தனை பேர் தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க? கையெழுத்துல. தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்க எத்தனை பேர்? எங்களுக்கு 10 நிமிஷம் ஜெபிக்க கஷ்டம், அரை மணி நேரம் ஜெபிக்க கஷ்டம், 1 மணி நேரம் ஜெபிக்க கஷ்டம். உண்மையா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் வீட்டில் இருக்கிறீங்க, உண்மையா சொல்லுங்க. 1 மணித்தியாலம் தேவ சமூகத்தில் இந்த நாட்களை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்ல போட்ட கையெழுத்து வேலையிலே சொல்லுங்க. 1 மணித்தியாலம், 1 மணித்தியாலத்துக்கு மேல இருக்கிறவங்க கையெழுத்து வேலையிலே சொல்லுங்க பாப்போம். இந்த சின்ன குட்டி இருந்தா அந்த ராசி. அப்ப எப்படி ஆண்டவர் கிருபை தருது? அப்ப எப்படி ஆண்டவருக்குள்ள வாசம் பண்றது? அப்ப எப்படி ஒரு பிரச்சனை மாறும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுமையை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழுவாங்க.
யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இன்னைக்கு அநேக ஜெப வாழ்க்கை இழந்துட்டாங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க மனுத்தியான கணக்கு நாங்க ஜெபிப்போம், அதெல்லாம் இழந்துட்டாங்க. கர்த்தருக்கா காத்திருக்கிற அனுபவத்தை விட்டுட்டாங்க. அப்ப எப்படி கர்த்தருக்கு கிருபை நமக்கு கிடைக்கும்? அப்ப எப்படி கிறிஸ்து நமக்கு உருவாகுவா? நான் நினைக்கிறேன் இந்த காரியமே போதும். இன்னும் உங்களுக்கு நான் திருச்சி உங்களை கஷ்டப்படுத்தல, இதே போதும். கொட்டாவி பயங்கரமா கொட்டாவி வந்து இருக்கு சிலருக்கு. கொட்டாவிக்கு மேல கொட்டாவி இருக்கிறாங்க. எனக்கு பார்க்கவும் பாவமா இருக்கு. நம்ம கண்களை மூடுவோம். கிறிஸ்து உருவாகாட்டி கிறிஸ்துவ சந்திக்க இயலாது. கிறிஸ்து உருவாகாட்டி கிறிஸ்துவ சந்திக்க இயலாது. கிறிஸ்து நமக்கு உருவாகணும். கிறிஸ்து உருவாக வேண்டுமானால் முதலாவது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். மரியாள் நியமிக்கப்பட்ட கன்னிகை. கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்காக பரிசுத்த பவுல் சொல்றார், நான் உங்களை நியமித்திருக்கிறேன். நானும் நீங்களும் அவரால் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த சத்தியத்துக்கு, கர்த்தருடைய சத்தியத்துக்கு, கர்த்தருடைய வேதத்திற்கு நாம் உண்மையாயிருப்போம். சத்தியத்தை விட்டு விலக மாட்டோம். அதாவது வேத வசனத்தை விட்டு விலகி ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். பயம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மாறி ஒரு காரியம் செய்யணும், பயம் வரும். அப்படிப்பட்டவங்களை தான் கிறிஸ்து உருவாக்குவார். இரண்டாவது மரியாள் கிருபை பெற்றவர். கிருபை பெற்றவர் 3 காரியம் சொன்னேன். ஒன்று தாழ்மை 2 பிரிச்சு சொன்னேன். ஒன்று எங்களை நாங்கள் தாழ்த்திக் கொள்வது, மற்றவர்களால் தாழ்த்தப்படுவது. மரியாள் அந்த தாழ்த்தப்படுவதற்குள்ளாக போனார். இயேசு அந்த தாழ்த்தப்படுவதற்குள்ளாக போனார். இன்றைக்கு பாருங்க, எல்லா வானங்களுக்கு மேலாக இயேசு உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு மரியாள் எல்லாராலும் போற்றப்படுகிறார், பேசப்படுகிறார். இரண்டாவது கிருபை ஸ்தோத்திரத்தினால் பெற்றுக் கொள்ளலாம். மூன்றாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது பெற்றுக் கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்களுக்குள்ள தான் கிறிஸ்து உருவாகுவார். கிறிஸ்து யாருக்குள்ள உருவாகுவாரோ அவர்கள் தான் கிறிஸ்துவை போல மாறி இயேசுவை சந்திக்க முடியும். ஒப்புக் கொடுக்க முடியும். மாத்திரம் ஒப்புக் கொடுங்க, கண்களை கொடுங்க. நாம அப்படி எழுதி நிற்போம். நான் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.